கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வேத வாக்கியங்களை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இந்த வார்த்தைகளை அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறதை நான் என் வாழ்நாளிலே கேட்டிருக்கிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சொல்வார்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகி கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தம் என்பது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரம் வருத்தம் அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கும் வருத்தங்கள் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நமக்கும் வருத்தங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாரங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் கவலைகள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக தேவன் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே உபத்திரவம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்கிறது, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை வருத்தத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம், பாரத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம், கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், சரியான முடிவு எடுக்க முடியாதபடி ஒரு குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, அப்படியே ஒரு மூளை ஸ்டக் ஆனது போல என் மைண்ட் ஸ்டக்காய் அப்படியே நான் நிற்கிறேன். என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை, வழியே எனக்கு தெரியவில்லை, என் பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை, நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, நான் குழம்பி போய் இருக்கிறேன், மன வேதனையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தினுடைய வருத்தத்தை தேவன் அறிந்தவர்களாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த கவலையோடு கூட நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்களை அறிகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான வருத்தங்கள் இருக்கலாம். பாருங்கள், வேத வசனம் சொல்கிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் என்பதாக. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைக்காக நீங்கள் கவலைப்படாது என்று சொல்லுகிறார். ஐயா, இன்றைக்கே எனக்கு கவலை, நாளுக்கும் என் கவலை, என் வாழ்க்கை முழுவதும் கவலையாகவே தாயா இருக்கிறது. இந்த கவலையை போக்குவதற்கு மருந்து இல்லை, இந்த கவலை என்னால போக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், நான் ஆவிக்குரிய பாடல்களை பாடுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனாலும் இந்த கவலை என்னை போட்டு வாட்டி வதைக்கிறது. அதிகாலை எழுந்துச்சு தேவ சமூகத்தில் நான் ஜெபித்தால் அந்த கவலை என் இருதயத்தை விட்டு விலகவில்லை. நான் மனிதன் தானே, நான் மாம்சமான மனிதன் தானே, இந்த கவலையிலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறேன். சகோதரனே, கவலைப்படாதருங்கள். வேத வாக்கியங்கள் தான் நம்மை பலப்படுத்துகிறது, வேத வசனங்கள் தான் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் நல்ல வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். தேவனே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ கவலைப்படாதப்பா, உன் வாழ்க்கையில நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உன் வாழ்க்கையில நான் உனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தாங்க நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த உலகத்துல 1000 உறவுகள் நமக்கு இருக்கலாங்க, நம்ம நேசிக்கிற 1000 உறவுகள் இருக்கலாங்க, நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் 1000 உறவுகள் நம்மை தேற்றினாலும் தேவன் நம்மை தேற்றுகிறவராக, தேவன் நம்மை ஆற்றுகிறவராக, தேவன் நமக்கு ஆதரவாக, தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக, தேவன் நம்மை விடுவிக்கிறவராக, தேவன் நம்மை கைட் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றது போல தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் என்றென்றைக்கும் நல்ல தேவன். அவர் சொல்லுகிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாக. கவலையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சகோதரனே, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை பாஸ்டர், என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான்,
வாழ்க்கையில் நான் எதையுமே செய்ய முடியாது, என்னால் வெளியவே வர முடியாது. வெளியே வர முடியுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவால வெளியே வர முடியாது. 7 மடங்கு எரிகிற அக்கினி சோலை. யாரு நினைச்சாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே கொண்டு வரவே முடியாது. 7 மடங்கு எரிகிற அக்கினி சோலை, சுற்றிலும் நெருப்பு, சுற்றிலும் நெருப்பு, வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் நெருப்பு. வெளியே வரவே முடியாது. நெருப்புல தூக்கி போட்டு அப்படியே சாம்பலாகி விடுவார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில என் ஆண்டவராகிய இயேசு 3 பேர் போடப்பட்ட அந்த பகுதியில 4வது ஒரு நபர் அங்கே உலாவி கொண்டு வந்தார். 4வது நபர் அங்கே உலாவி கொண்டு வந்தார். எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள். 4வது நபர் தேவபுத்தருடைய சாயலாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி 4வது நபரை எல்லோரும் காணும்படியாய் தேவன் கிருபை தந்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கே கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நான் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லையே. இந்த தேவையிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் எனக்கு தெரியவில்லையே. இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது எனக்கு தெரியவில்லையே. நான் மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்பதற்கு தெரியவில்லையே. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்துவிடும். நான் வெட்கப்பட்டு போய்விடுவேன், நான் அவமானப்பட்டு போய்விடுவேன், என்னுடைய வாழ்க்கை அசிங்கமாய் போய்விடும் என்று சொல்லி வருத்தத்தோடு கூட இருக்கிறேன். சகோதரியே, உங்களை விடுவிக்க இயேசு என்ற தேவன் இருக்கிறார். உங்களை தப்புவிக்க இயேசு என்ற தேவன் இருக்கிறார். உங்களுக்காக அவர் அவமானப்பட்டார், உங்களுக்காக அவர் நிந்தை ஏற்றுக்கொண்டார், உங்களுக்காக அவர் பாடுகளை பற்றார், உங்களுக்காக அவர் தன்னுடைய சமாதானத்தை இழந்தார், உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் அவருடைய அழகை இழந்தார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை வெளியே வர முடியல. ஆண்டவரே, தேவ சமூகத்துல நாம் கண்ணீரோடு செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அநேகர் தேவ சமூகத்துல கண்ணீரோடு சென்றிருக்கிறார்கள். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும். நாம் தனிமையில கண்ணீர் வடிக்க கூடாது. நாம் பிறரிடத்துல போய் அழுது கொண்டு நம்ம பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருக்க கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நின்று நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். தேவனே, என்னை கண்ணோக்கி பாரும். தேவனே, என் பிரச்சனைகளை பாரும். எவ்வளவு பிரச்சனை இருக்குதப்பா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா, என்னை எப்படியாவது விடுதலை ஆக்குங்கப்பா, என்னை எப்படியாக மீட்டுக் கொள்ளுங்கப்பான்னு தேவ சமூகத்துல அன்றைக்கு அன்னாள் தேவனுடைய சமூகத்துல சென்று ஓ என்று அழுது ஜெபித்தாள். ஓ, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஜெபித்த அன்னாளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அழுது ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று உங்களுடைய கண்ணீரை சிந்துங்கள். என் கண்ணீர் வீணாய் போய்விடக்கூடாது. என் கண்ணீரை நான் மனிதரிடத்தில் சிந்த மாட்டேன். என் கண்ணீரை நான் வீணாய் உட்கார்ந்து கொண்டு சிந்த மாட்டேன். தேவ சமூகத்தில் கண்ணீரை சிந்துவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கேளுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கேளுங்க. அன்றைக்கு ஆகார் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அழுகிறாங்க. ஆண்டவரே, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. என் கண்ணெதிர என் பிள்ளை தண்ணி இல்லாம சாகிறத நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஓ என்று அன்னாள் அழுதாள். அல்லேலூயா. ஓ என்று ஆகார் அழுதாள். ஓ என்று இஸ்மவேல் அழுதான். ஆண்டவர் அவங்களுடைய சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ என் கண்ணீரின் ஜபத்தை தேவன் கேட்பார். நான் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரின் சத்தத்தை தேவன் கேட்பார். என் தேவன் நகல் வடிக்கிற கண்ணீரை காண்கிற தேவன். ஓன்று அழுகும்போது என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர் அவர். என்னை விட்டு விலகாதவர் அவர். தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல கண்ணீரோடு கேட்கலாமா? அப்பா, என்னை எப்படியாகிலும் காப்பாத்துங்கப்பா. என் கவலையை உங்க மேலதான் வைக்க முடியும். என் பாரத்தை உங்க மேலதான் வைக்க முடியும். என் வருத்தத்தை உங்க மேலதான் வைக்க முடியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி படிக்கிறோமே. என் பிரச்சனைக்கு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? என் பிரச்சனை விடுதலையாக்குங்கப்பான்னு கேட்கலாமா? அப்பா, கொஞ்ச நேரம் அழுது சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணலாமா? அழுது ஜெபம் பண்றதுல தப்பு இல்லைங்க. அப்பா சமூகத்துல அழுது கெஞ்சி கேட்கறதுல தப்பு இல்லைங்க. முடியலப்பா, என்னால முடியலப்பா. அப்படியே முழங்கால நின்று அப்படியே அழுங்க ஆண்டு சமூகத்துல. அப்பா, என்னால முடியலப்பா. அப்பா, எனக்கு விடுதலை ஆக்குங்கப்பா.
என் தேவையை சந்திங்கப்பா, என் பிரச்சனையை மாத்துங்கப்பா, எனக்கு ஒரு வழியை உண்டாக்குங்கப்பா, எனக்கு ஒரு வழியை உண்டாக்குங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, என்னை கைவிடாதீங்கப்பா. எனக்காகத்தான் ஆண்டவரே வாக்கு தத்துவங்களை தந்தீங்க, எனக்காகத்தான் ஆண்டவரே வாக்கு தத்துவங்களை தந்தீங்க, எனக்காகத்தான் ஆண்டவரே உங்க அழகை இழந்தீங்க, எனக்காகத்தான் ஆண்டவரே நீங்க அடிக்கப்பட்டீங்க, எனக்காகத்தான் ஆண்டவரே நீங்க ரத்தம் சிந்தினீங்க, எனக்காகத்தான் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்தீங்க தகப்பனே. மயிர் கத்திருக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல் எனக்காக இருந்தீங்களே, எப்படியாக வெளியே கொண்டு வாங்கப்பா. அழுக, எனக்கு வழியே இல்லப்பா, உண்மை தவிர எனக்கு வழியே இல்லப்பா, உண்மை தவிர எனக்கு வழியே இல்லப்பா, காப்பாத்துங்கப்பா. பிரியமானவர்களே, ஆண்டுடைய ஊழியத்தை செய்த சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தேவனுடைய மனிதரை குறித்து நான் வாசித்தேன். அவருடைய புத்தகத்தில் விதமாய் படிக்கும் பொழுது கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் அவரை அடித்து ஒரு பாலிழந்த ஒரு கிணற்றுக்குள் அவரை போட்டு, அவருக்கு அந்த கிணற்றின் மேலே ஒரு கதவு மாதிரி செய்து இருந்த அந்த லாக் பண்ணிட்டாங்க. அந்த கிணற்றுக்கு மேல இருந்த மூடியை போட்டு அவரை லாக் பண்ணிட்டாங்க. அவரால் வெளியே வர முடியாது, வெளியே வர முடியாது. அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சிகள், கிணற்றுக்குள்ளே துர்நாற்றம், கிணற்றுக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு துர்நாற்றத்தின் மத்தியில் அவர் இருந்தாராம். இரவெல்லாம் அந்த கிணற்றுக்குள்ளே, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கெல்லாம் நான் கடந்து வந்தேன், என்னை இப்படியாக இந்த கிணற்றுக்குள்ளே போட்டு விட்டார்கள் என்று சொல்லி அங்கே கிணற்றுக்குள்ளே இருந்து அவர் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு கயிறு உள்ளே இறக்கப்பட்டதாம். ஒரு கயிறு உள்ளே இறக்கப்பட்டு சாது சுந்தர் சிங் இந்த கயிறை பிடித்து மேலே ஏறி வா, இந்த கயிறை பிடித்து மேலே ஏறி வா என்கிற ஒரு சத்தம் கேட்டது. லாக்கு திறக்கப்பட்டது, உள்ளே கயிறு இறங்கினது. சாது சுந்தர் சிங் அந்த கயிறை பிடித்து வெளியே ஏறி வந்து பார்க்கிறார். ஒருவரும் இல்லை. தேவனே சாது சுந்தர் சிங் அவர்களை காப்பாற்றினார். ஒரு முறை ஊழியம் செய்து வீடு திரும்பி வரும்பொழுது இருட்டாகி விட்டதாம். அங்கே இருந்த ஒரு அடர்ந்த காடு நிறைந்த அந்த பகுதியில் அவர் படுத்து விட்டாராம். காலில் எழுந்து பார்க்கிறார், அவர் அருகே ஒரு பெரிய பாம்பு ஒன்று படுத்து கிடந்ததாம். தேவ பிள்ளைகளே, அந்த பாம்பு அவரை சேதப்படுத்தவில்லை. எத்தனையோ சாட்சிகளை அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை காப்பாற்றுவதற்காக நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலை வேணா இருங்க, என்ன பிரச்சனை வேணா இருங்க, நீங்க நினைச்சுக்கிறீங்களா உங்க பிரச்சனைக்கு முடிவே இல்லை, அவ்வளவுதான் என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லை நீங்க நினைச்சுக்கிறீங்களா? அப்பா சமூகத்துல நீங்க சத்தம் போட்டு அழுகல. ஒரு பிள்ளை தன் தகப்பனார் இடத்துல வந்து கல்லீரோடு அழுதுட்டே, அப்பா எனக்கு இது செய்யுங்க டாடி, பிளீஸ் டாடி, எனக்கு இது வாங்கி கொடுங்க டாடி, பிளீஸ் டாடி, இது எனக்கு செய்யுங்க டாடி, டாடி எனக்கு நீங்க செஞ்சுதான் ஆகல டாடி என்று சொல்லி ஒரு தகப்பனிடத்துல தன் பிள்ளை அழுகையோடு கேட்கும் போது தகப்பனுடைய மனம் இலகி தன் பிள்ளைகளுக்கு செய்வார்கள். என் தகப்பன் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து அதே போலத்தான். ஐயோ, நாம் அழுகிறதை அவரால் பார்த்து கொண்டு இருக்கவே முடியாது, நாம் கண்ணீர் ஒடிக்கிறதை பார்த்து அவரால் இருக்கவே முடியாது. ஏதாகிலும் ஒரு வழியை தேவன் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஏதாகிலும் ஒரு வழியை தேவன் உங்களுக்கு உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். என் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். கண்ணீரோடு கேட்கலாமா? முடியல, கதறுவோம், ஆண்டவர் சமூகத்துல கதறி அழுவோம். முடியலப்பா. தாவீது சொல்றாரு, இரவெல்லாம் நான் அழுகுறேன், என் கண்ணீரை நினைக்கிறேன், என் தலையணை நினைச்சேன், என் படுக்கையை நினைச்சேன், முடியல. அதே போல கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுவோம். முடியல ஆண்டவரே, காப்பாத்துங்க ஆண்டவரே. என் சகோதரன் அழுகிற சத்தம் ஆண்டவரை கேட்கிறதே, என் சகோதரி அழுகிற சத்தம் கேட்கிறதே. ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுகிறாங்க, முடியல. அப்பா நிறைய பேர் அழுகுறாங்கப்பா. எல்லால வாழ முடியல ஏசப்பா, அந்த கடல் பிரச்சனை தாங்க முடியல ஏசப்பா. கடங்காரங்க நெருக்கிறாங்க, சத்துருக்கள் நெருக்கிறாங்க, அடியில அடிக்கிறாங்க. பிசினஸ்ல தோல்வி, பிசினஸ்ல வளர்ச்சி இல்ல, பிசினஸ்ல முன்னேற்றம் இல்ல, பொருளாதாரத்துல வீழ்ச்சி. பா முடியல, இந்த உலகத்துல வாழ முடியலையே. கண்ணீரோடு இருக்கிறாங்களே, நெருக்கத்தோடு இருக்கிறாங்களே, நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. பா
வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா. ஜபாலா காராபாலா துராபாலா காராபாலாபா. வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா. ரிகாமானா தூடாபாலா சந்தராபாலா துராபாலா காராபாலா துரிபி ஒரபாலா தியாந்தரபலபரபா. உன் வெட்கத்திற்கு இரட்டத்தலையான பலன் வரன்னு சொன்னீங்களே. உன் வெட்கத்திற்கு இரட்டத்தலையான பலன் வரன்னு சொன்னீங்களே. எங்களால் ஆழமாமல் இருக்க முடியல ஆண்டவரே. எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. எங்களை பிரச்சனை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் அப்பா சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. முடியலப்பா அப்பா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா. அப்பா காப்பாத்துங்கப்பா. முடியலப்பா. நாங்க யாருக்கிட்ட போய் எங்களால் அழ முடியும் ஆண்டவரே? யாருக்கிட்ட என் பிரச்சனை கொண்டு போக முடியும் ஆண்டவரே? யாருக்கிட்ட போய் என் தேவையை சொல்ல முடியும் ஆண்டவரே? யாருக்கிட்ட போய் என் பிரச்சனை சொல்ல முடியும் ஆண்டவரே? என் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரே மருந்து உங்க சமூகம் மட்டும்தான் ஆண்டவரே. எங்க பிரச்சனையை தீர்க்கிற ஒரே ஒரு மருந்து உங்க சமூகம் மட்டும்தான் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில கூட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பிரச்சனையோடு ஆபத்தோடு பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ, என் கூட பிறந்த சகோதரனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், என் கூட பிறந்த ஒரு சகோதரிக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், எப்படி நான் திறப்பில் நிற்பனோ அதே போல நான் திறப்பில் நிற்கிறேன் தகப்பனே. என் ஜனங்களுக்காக, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக நான் திறப்பில் நிற்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க சப்பா. உங்க வல்லமையை நாங்க பார்க்கணும் சப்பா. உங்க மகிமையை நாங்க பார்க்கணும் சப்பா. உங்க பிரசன்னத்தை நாங்க பார்க்கணும் சப்பா. கத்தர் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் விடுவிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலையை கத்தராகிய தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கட்டளைவீராக. நன்மை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.